கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக தாவேகாவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக நேற்று கரூரில் விஜய் பரப்புரை காரணமாக 41 பேர் பலியான விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு அதில் தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. ஏடிஎஸ்பி தலைமையிலான ஒரு தனிப்படைகள் 5 அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இரண்டாவதாக ஒரு வழக்கும் அங்கு பதிவு செய்யப்பட்டது. முக்கியமாக அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ், அதாவது அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள், மயக்கமடைந்தவர்களை காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை 10க்கும் மேற்பட்டவர்கள் தாக்கியதாக புகாரின் அடிப்படையில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈஸ்வரமூர்த்தி என்ற ஆம்புலன்ஸ் டிரைவர் இந்த புகாரை அளித்திருக்கிற நிலையில் அதன் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியானதில் தான் தனக்கு காவலர் ஒருவர் மூலமாக இங்கு இந்த கூட்ட நெரிசலில் பல மயக்கமடைந்து கிடைப்பதாகவும் சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வர வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் அமராவதி மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் எடுத்து வந்ததாக தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு வரும்போது ஒரு ஆண், ஒரு பெண், 2 ஆண் மயக்க நிலையில் தனது ஆம்புலன்ஸில் ஏற்றிக் கொண்டு சென்றதாகவும், தனது மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்கள் சோதித்து பார்க்கும் பொழுது 2 ஆண்கள் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக தெரிவித்ததாக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக அந்த உடல்களை கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக கூறியுள்ளார். மீண்டுமாக சம்பவ இடத்திற்கு வந்து மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஆம்புலன்ஸ் வரும்பொழுது தன்னை 10 பேர் கொண்ட கும்பல் ஒரு கருப்பு காரிலிருந்து இறங்கி கடுமையாக தாக்கியதாகவும், கெட்ட வார்த்தை பேசியதாகவும், ஆபாசமாக திட்டியதாகவும், ஆம்புலன்ஸை உடைத்ததாக தெரிவித்திருக்கிறார். தான் உயிரை காப்பாற்ற வந்தேன் என்று ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டி ஓட்டும் போதே தெரிவித்திருந்த போதும் தன்னை கொடுமையாக தாக்கியதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு அந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து தேடுதல் வேட்டையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.